ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிகே ஆர்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹாரர் மல்டிப்ளேயர் கேம்ஸு. ஹாரர் மல்டிப்ளேயர் கேம்ஸ்னால் பல பேருக்கு என்னென்னு கேட்கலாம். இல்லைனா ஹாரர் மல்டிப்ளேயர்ஸ் கேம் நிறைய விளாண்டுருக்கு, ஆனால் அதில் எதுவுமே நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்ல ஹாரர் கேம்ஸாக வேணும், என் ஃப்ரெண்டு நல்லா மாட்டி விடணும், சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நிறைய சூப்பரான ஹாரர் கேம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஹாரர் கேம்ஸை நீங்கள் விளாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சி போகும். அதோட ஒரு அடிக்டாக ஆயிடுவீங்க. அதை முடிக்கிற அளவுக்கு நான் இன்னும் செல்ல இதை முடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் கான்செப்டும் பெரியவங்க. நீங்கள் அதை முடிக்காமல் செல்ல விட்டு வெளியே வர மாட்டீங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க, அது இப்படிப்பட்ட கேம் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கேம் இருக்குது. இதில் கிரானி கிடையாது, வேறு எந்த தெரிஞ்ச கேமும் கிடையாது. சரி, இப்போ வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி எடிட்டர், அந்த இன்ட்ரோ போடுறா. ஓகே, நம்மளோட கேம்ஸை பார்த்துடலாம். இப்போ நம்பர் 5 நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் வந்து ஸ்கேரி டீச்சர் வித் ஃப்ரெண்ட்ஸு. இதோட சைஸ் வந்து 185 MB. இது எல்லாம் எல்லோரும் தெரிஞ்ச கேமாக இருந்தாலும் இது ஒரு மல்டிப்ளேயர் கேமாக இருக்கிறதுனாலையும் இதோட கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் குறைச்சிட முடியாத அளவு இருக்கிறதுனாலையும் இது 50 ஃபிலிக்ஸ் வைக்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. சரி, நம்ம டக்குன்னு அடுத்த கேமுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த கேமை பற்றி சொல்கிறதுக்கு அதுவும் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், பிறகு கேட்டு தவிர்த்து வெளியே போயிடும். நம்பர் 4 நம்ம நாலாவது பார்க்க போகிறது வந்து ஹாரர் ப்ரௌடோட சைஸ் வந்து 277 MB. இது கிட்டத்தட்ட 300 MB கிட்ட வந்தது. இந்த 300 MB இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குவாலிட்டியும் அளவு நல்லாவும் இல்லை, மேப் சைஸும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பிறகு இந்த ஹாரர் பேய் வருதுல, அதுவுமே ஒரு ஆவரேஜ் பேய், பயப்பட மாதிரிலாம் இல்லை. பிறகு இந்த கஸ்டமைஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா தான் பண்ணியிருக்காங்க கஸ்டமைஸு. அதனாலேயே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் வேறு லெவலே பண்ணியிருக்காங்க. கன்ஸ்லாம் எடுத்து பேயெல்லாம் சுடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸையே வேணால் சுட்டு கொள்ளலாம். அந்த மாதிரி லாஸ்ட்டில் யார் தப்பிச்சாங்களோ அவங்க தான் வின்னு. பிறகு இந்த கேம் ஆவரேஜ் தான், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். நம்பர் 3 அடுத்தது பார்க்க போகிற கேம் வந்து மிமிக்ரி. இந்த கேமோட சைஸ் வந்து 87 MB. 87 MBக்கு சரியான ஒருத்தான கேம் தான். இது 3ஆவது பிளேஸில் ஏன்டா கொடுத்துருக்கா, ஃபஸ்ட் பிளேஸில் கொடுத்துக்கலாம்னா இதோட வேறு லெவலாக கேம்லாம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்த கேம் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் நல்லா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னால், ஒரு மான்ஸ்டர் வந்து உங்கள் ஃப்ரெண்டை கொண்டுரும், அந்த ஃப்ரெண்டாகவே மாறி உங்களை கொல்ல வரும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு யார் மான்ஸ்டர் யாருன்னு தெரியாமல் இருப்பீங்க. நாங்கள் விளையாட பார்க்க வரைக்கும் சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன, அடுத்ததுக்கு போயிடலாம். நம்பர் 2 நம்ம அடுத்த பார்க்க போகிற கேம் வந்து ஸ்பெசிமன். இந்த கேம் வந்து ஒரு ஹாரர் மல்டிபிள் கேம் தான். ஒரு சைஸ் வந்து 153 MB வருது. இது 153 ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ஏன்னா அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய மேப்பாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வர நிறைய ஹாரர் கேரக்டர்ஸ்லாம் வேறு மாதிரியும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒன்று சிலந்தி மாதிரி ஒன்றும், ஒன்று தேல் வச்சது மாதிரி வரும், ஒன்று மனுஷன் மாதிரி நடந்து வரும். எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிச்சி வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப ஹாரராகவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால தனியாக வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இது விளாண்டு பார்க்க வரைக்கும் தனியாக நம்மளால் போகவே முடியல, அளவு கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் மல்டிப்ளேயர் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளேயர் போடுறதுனால கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டா இவன் ஜிருப்பான், இவன் மாட்டிக்கிட்டா அவன் ஜிருப்பான். அதனால் நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டே நம்ம விளையாடுறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் மல்டிப்ளேயர் போட்டு விளையாண்டு பாருங்கள், வேறு லெவலே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இந்த கேம் மொத்தத்தில் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் விளையாண்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இதுக்கு போகலாம். நம்பர் 1 நம்ம அடுத்த பார்க்க போகிற கேம் வந்து கிரானி ஹாரர் மல்டிப்ளேயர். என்னடா கிரானி கேமே போட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கிரானி ஹாரர் மல்டிப்ளேயர்னு சொல்கிறேன். ஆமாங்க, நான் கிரானி கேம் தான் போட மாட்டேனே தவிர கிரானி ஹாரர் மல்டிப்ளேயர் கேம் போட மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இது ஒரு கிரானி மாதிரியே இருக்கிற வேற ஒரு கேம். கிரானி கேமில் என்னெல்லாம் வரும், கிரானி, கிராண்ட்பா, இன்னும் ஒரு பொம்மைடோன்னே ஒரு பேய் வரும். ஆனால் தான் இதில் கிரானியும் ஒரு சைக்கோ கலகாரியும் வருவா. அந்த சைக்கோ கலகாரி வந்து சும்மா ஒரு இது காஞ்சன படத்தை இருக்கீங்களா, இப்படி கையடிச்சுட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சில நேரம் வருவா, சில நேரம் படுத்துட்டு வந்து வருவா. இந்த கிரானி இருக்கால, அந்த கிரானி வந்து ஒரு கத்தி வச்சுருப்பா. கத்தி எடுத்து ஒரு குத்துவா பாருங்க,
அப்படி பார்க்கும் போதே ரொம்ப பயமாக இருக்கும். அந்த கிரானைட்டை மாட்டிட்டோம், அந்த சைக்கோக்கிட்ட மாட்டினா கூட ஓரளவு பயம் இருக்காது. அந்த கிரானைட்டை மட்டும் நான் சலக்குன்னு குத்திட்டு போயிட்டே கிடப்பா பாட்டுக்கு. நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸை குத்துறதை நம்ம பார்த்து என்ஜாய் வேறு பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். 96 MBக்கு ரொம்ப ஒர்த்தான கேமே இருக்கலாம். ஆமாங்க, இதோட சைஸ் வெறும் 96 MB தான். இது வேறு லெவலில் ஒர்த்தான கேம்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் ப்ரைஸை கொடுத்ததுக்கு செம ஒர்த்தான கேம்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கேமோட லிங்க்லாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிறகு நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜிகே. நம்மளோட ஜிகே ஆர்மிக்கு குட் பை. நாளைக்கு சந்திக்கலாம்.